நல்ல நிலத்தின் விதைகளைப் போல 30, 60, 100 பலன் தர உங்களை நாங்கள் உளமாற வாழ்த்துகின்றோம். நீங்கள் வல்லவர், நல்லவர், தாராள குணமுடையவர் என்பதை நாங்கள் அனைவரும் அறிவோம். செய்யும் உங்கள் நற்குணம் மிகவும் போற்றத்தக்கது. அனைவருடனும் எளிமையாக பழகும் உங்கள் பண்பு கவர்ந்துள்ளது. அதிகமானது கிடைத்த நெல்லிக்கனியை போல என் பங்கிற்கு போதிக்க வந்த அழகிய மகன் நீ. முத்தமிழ் சொல்லெடுத்து பைந்தமிழ் பாட்டிசைத்து இலக்கணத்தில் கவிதை கட்டி உரைநடையில் மாலை தொடுத்து செந்தமிழில் வாழ்த்தி செய்யுள் வடிவில் கவி புனைந்து அவ்வையின் கனி அதிகமானது கிடைத்தது போல என் பங்கிற்கு அழகிய தமிழ் மகன் நீ. ஆயிரமாய் வரிகளில் வாழ்த்துக்கள் சொல்ல ஆசைப்படுகிறோம். பரமனின் அருள் பல மடங்கு பெற்று குறையா செல்வமும் குன்றா வளமும் என்னாலும் பெற்று இன்று குருத்துவ அருட்பொழிவு கொண்டாடும் நீங்கள் 7 வருடம் மட்டுமல்ல 70 வருடமும் உங்களுடைய பணி மென்மேலும் சிறக்கவும், மேலும் குருவாக மட்டுமல்லாது ஆயர்கள், கருதினாள்கள் மற்றும் திருத்தந்தையாகவும் உயர வேண்டுமென்று எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறுகிறோம். இப்படிக்கு மறைக்கல்வி ஆசிரியர்கள், இளைஞர்கள், கண்மணி குழுக்கள், மறைக்கல்வி மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். 2 வருடம் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. ஆனால் இந்த 2 வருடம் உங்களோடு பயணித்த ஒவ்வொரு நேரங்களையும் நினைவுபடுத்தி பார்க்கின்ற பொழுது என்னுடைய வாழ்நாளில் இப்படிப்பட்ட ஒரு இனிமையான தோழர்கள் கிடைப்பார்களா என்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் தான். ஏனென்றால் நான் உங்களை என்னுடைய பங்கு மக்கள் என்று சொல்வதை விட என்னுடைய தோழர்கள் என்று சொல்லவே நான் ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் நீங்களும் என்னோடு ஒரு சில நேரங்களில் அப்படி பழகுவது எனக்கு மிக மிக பிடித்த ஒரு காரியம். இந்த பங்கில் என்னுடைய பணி மிக அருமையாக இருக்கிறது என்று எத்தனைக்கும் அவர்கள் வந்து போனவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஃபாதர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, ஃபாதர் நீங்க இந்த பங்கில் சூப்பரா பணி செய்றீங்க. பூசைக்கு வந்தவங்க எல்லாம் ஃபாதர் எப்படி இந்த பங்கை உங்க சபைதாங்க அப்படித்தான் சொல்லிட்டு போனாங்க. நாங்க டைசிஸ்ல இருந்து கேட்டு வாங்கலாம் தான். ஏனென்றால் அதற்கு காரணம் 100க்கு 100 நான் அல்ல, அது நான் எங்கே வேண்டாலும் சொல்லுவேன். அதற்கெல்லாம் ஆணி வேறும் அடித்தளமாக இருப்பது நீங்கள் ஒவ்வொருவருமே. நீங்கள் இல்லை என்றால் இந்த பங்கு நிச்சயம் இவ்வளவு சிறப்படைய முடியாது, இவ்வளவு பேரும் நிச்சயம் வந்திருக்காங்க. ஏனென்றால் உங்களுடைய ஒவ்வொரு உழைப்புமே கண்டு வியக்கக்கூடிய அளவிற்கு நான் நிறைய நேரங்களில் ஆச்சரியப்பட்டது உண்டு. உண்மையிலேயே எனக்கு என்ன ஆசை என்றால் நம்ம பங்குல எப்படியும் ஒரு 100 இளைஞர்கள் இருக்க மாட்டாங்க, ஆண் பெண் குழந்தைகள்லாம் சரி. ஆனா அவ்வளவு பேர்ல ஒரு 30 நபர்கள் என்ன செய்றீங்க, ஆலயத்தை வந்து ஃபாதருக்கு எல்லா விதத்திலும் என்னுடைய ஆலய வளர்ச்சிக்காக நீங்கள் செய்கின்ற அந்த செயலை பார்க்கின்ற பொழுது எனக்கு ரொம்ப ஆசை என்ன அப்படின்னா, நீங்க உங்க வாழ்க்கையில தனிச்சு தெரியணும். கோயிலுக்கு போனாங்க, அவங்கள பாருங்க நீங்க எப்படி ஒரு நிலையில இருக்காங்க, அந்த பிள்ளையை பார்த்து எப்படி படிச்சு எவ்வளவு சம்பாதிக்கிறது, அவங்க அப்பா அம்மாவை எப்படி பார்த்துக்கிறது பாரு அப்படின்னு ஒரு நல்ல நிலையில இருக்கிற போதுதான் போனாதான் எனக்கு அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதுதான் என்னுடைய ஆசை. ஆகவே அதற்கு வேண்டிய பல வாய்ப்புகளை நான் உங்களுக்கு கொடுக்க ஆசைப்பட்டிருக்கின்றேன். நீங்களும் அதை பயன்படுத்த இருக்கின்றீர்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக சிறப்பாக நம்மளுடைய இந்த வட்டாரத்தில் மூத்த சகோதரியாக இருப்பது ஜெனிதா தான். ஏன்னா 2 வருஷம் நான் அவங்கள பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த அளவிற்கு ஒரு டெடிகேஷன், அதாவது
நீங்க எல்லாருமே சின்ன குழந்தைங்க தான். ஆனா உங்களோடு இருந்து எந்த ஒரு பங்கு காரியமாக இருந்தாலும் சமைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. 2 பேர் அல்ல, 3 பேர் அல்ல, அத்துணை மக்களுக்கும் அவர்கள் என்னைக்குமே நோ சொன்னதே கிடையாது. அதுபோல அவங்க இருக்கு அதை விட அவங்க விறகு வைக்கணும், உழைப்பு அத்தனையும் அவர்கள் ஒரு நாளும் அதை அவர்கள் அவர்கள் பணிபுரிக்கல்ல, மக்களுக்கு அல்ல, ஆண்டவர்களுக்காகவே. இந்த தருணத்தில் மூத்த சகோதரியாக இருந்து நம் அனைவரோடும் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு இருந்திருக்கின்ற ஜெயிதாவை மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியர்கள் எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் முதல்ல நான் தேடி போறது மறைக்கல்வி ஆசிரியர் தான். ஏனென்றால் அவர்கள் கண்மணி குழுவாக இருந்து, இளைஞராக இருந்து, அதுக்கப்புறம் முதிர்ந்த வயதல்ல, முதிர்ந்த பயிற்சி பெற்றவர்கள். அந்த நிலையில இப்ப இருக்கின்ற மறைக்கல்வி ஆசிரியர்களை அதிலும் சிறப்பாக யாரையுமே நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஒருவேளை அவங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தா மட்டுமே அவங்க அந்த நிகழ்வுல இருக்க மாட்டாங்களே தவிர, சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் எப்படியாவது இந்த சந்துல சிந்து பாடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா அவங்களுடைய முழு நேரம் அதை எல்லாத்தையும் கொடுப்பாங்க. அவை மறைக்கல்வி ஆசிரியர்கள் எப்பொழுதுமே எனக்கு 2 கண்கள். ஆகவே அவர்களை இந்த நாளில் நான் வாழ்த்துகின்றேன். நீங்கள் செய்கின்ற இந்த பணி சிறப்பிருக்கும். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மறைக்கல்வி ஆசிரியர்களை. இளைஞர்கள் தான் நம்முடைய பங்குக்கே தெரியும், நம்முடைய வட்டாரத்துக்கு தெரியும், நம்முடைய கும்பகோணம் மறை மாவட்டத்துக்கு தெரியும். மேல் திருப்பந்துரத்து இளைஞர்கள்னாலே அவங்க கொலை நடுங்கு. இது என்ன காம்படிஷன், எதா இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய எனர்ஜி, ஒரு டான்ஸா இருக்கட்டும், ஒரு நாடகம், ஒரு விளையாட்டு, எந்த ஒரு பார்ட்டிசிபேஷன் இருந்தாலும். எனக்கு தெரியல இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தீங்களா, இல்ல இப்பதான் இந்த உங்களுடைய பங்களிப்பா, உங்களுடைய திறமைகளா? ஆகவே அந்த ஷார்ட் பிலிம், அப்புறம் நம்ம போய் மக்கள்பட்டியில நடந்த ஒரு இந்த காம்படிஷன், இப்படி எல்லா இதுலையுமே இளைஞர்களுடைய பெயர் நான் எங்க போனாலுமே தான் சொல்லுவாங்க. பக்கத்து பங்குக்கு பூசைக்கு போனா இவர் பக்கத்து இளைஞர் பட்டாளமே அப்படிவாங்க. அது உண்மைதான். நம்ம ஊர்லாம் எந்த வேலை கொடுத்தாலும் இருக்கிற எல்லாருமே கமிட்டடா இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள். ஆகவே வந்த புதுசுலனா நான் ஒரு தடவை சொன்ன ஞாபகம் இருக்கா, நான் தனி ஆளு கிடையாது சொன்னது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? எனக்கு ஞாபகம் இருக்கு. அது கிறிஸ்துமஸ் பூசை நினைக்கிறேன். அப்ப சொன்னேன், நான் தனி ஆளு கிடையாது, என் பின்னாடி யார் இருக்கா, நம்ம ஊர் இளைஞர்கள் இருக்கா அப்படின்னா சிலர்லாம் பார்த்து வருவோம் அப்படின்னு சொல்லி. அந்த அளவிற்கு எனக்கு தொடக்கம் முதல் இன்று வரை இளைஞர்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருந்தார்கள். எனக்கு என்ன ஆசைன்னா, அதே மாதிரி நீங்க கொஞ்சம் தனித்துவமா தெரியல, நம்ம ஊர்ல இருந்தாலும் சரி, எங்க போனாலுமே. ஏன்னா உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு ஏராளம், அதை நீங்க பயன்படுத்தணும். நீங்க இன்னும் இதே போல உங்களுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் செய்த ஒவ்வொரு ஆலய பணி நற்செய்திகளுக்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்து கண்மணி குழு அவங்கள திட்டுறதும் நான் தான், அவங்கள ரொம்ப அன்பு செய்யறதும் நான் தான். சிறுவர்கள் முதல் நம்முடைய இளைஞர்கள் வரை மிக அருமையாக நம்முடைய பீடப்பணியை செய்து வருகிறார்கள். அது மட்டுமல்ல, நல்ல ஒரு பரிச்சயமானவர்கள். உங்களை மாதிரி ட்ரெயினிங் வேற பங்குல அந்த
அந்த பீட பணியெல்லாம் செய்வாங்களான்னு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஈ மாறி தேன் மாறி உழைப்பதும் எறும்பு மாறி அங்கேயும் சுறுசுறுப்பாக இருப்பதும் அந்த அளவுக்கு நீங்கள் அவருடைய ஆலயத்தில் மிகப்பெரிய ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதை தவிர்த்து உங்களுக்கு முக்கியமான ஒன்று என்னது? படிப்பு. இது என்ன பொறுத்தவரையில் இதெல்லாம் செகண்டரி. ஏன்னா உங்களுடைய லைஃபை நிர்ணயப்படுத்துறதே உங்க படிப்பு தான். இன்னைக்கு நான் பாருங்க, எனக்கு எங்க போனாலும் ஃபாதருக்கும் எனக்கு எங்க போனாலும் நான் ராஜா மாதிரி இருக்கேன். எந்த குறையுமே கிடையாது. எல்லா வசதியும் இருக்கு. நான் போனோம்னா சில இடத்துல கார் இருக்கணும், ஏசி ரூம் எல்லாமே. நான் இங்க எப்படி வந்து தெரியுமா, 3 கட்டப்பை கொண்டு வந்தேன். ஒரு சிவப்பு கலர்ல சின்ன ட்ராலி மாதிரி. அதை நான் கோவால படிக்கையில எங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு. 480 ரூபாய்க்கு. 500 ரூபா சொன்னா பேரம் பேசி 480 ரூபாய்க்கு அதைத்தான் நான் கொண்டு வந்தேன். ஆனா 3 கட்டப்பையோடையும் ஒரு 480 ரூபாய் பையோடையும் வந்த எனக்கு நீங்க எவ்வளவு வசதி பார்த்தீங்களா? நான் போவேனையும் அதே கட்டப்பையும் அதே பையோடு தான் போவேன். நான் போன இடத்துல எப்படி இருந்து தெரியுமா? நான் போற இடத்துல நான் தான் ராஜா, நான் தான் கிங். எனக்கு எல்லாமே இருக்கு. முதல் வருஷம் எனக்கு புது கார் வாங்கி கொடுத்தாங்க. ஒரு பெரிய புது லேப்டாப், டச் லேப்டாப், கேமரா எல்லாமே. 3 வருஷம் சூப்பரா இருந்தேன். தூத்துக்குடியில இருந்தேன், அங்கேயும் அப்படிதான். இங்கே வந்தேன். நீ எங்க போனாலும் எங்களுக்கு ராஜ வாழ்க்கை. அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஸ்டடி. நீங்க நல்லா படிச்சா மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை உயரும். வேற எதுவுமே உங்களுக்கு கூட வராது. அதனால படிச்சு சாதிச்சு நல்ல நிலையில வரணும். 22 வயசுலயே 23 வயசுலயே நீங்க கட்டுக்கட்டா சம்பாதிக்கணும். அதுதான் உங்களுடைய லட்சியம் இருக்கணும். ஆகவே இந்த கண்மணி குழுக்கு என்னுடைய நன்றிகளையும், படிப்பில் கவனம் செலுத்தி நல்ல படிப்பு. அடுத்தபடியாக எனக்கு அப்பாவாக, அண்ணனாக, தோழனாக எல்லா விதத்திலும் என்னை சூப்பரா பார்த்துக்கிறதுக்கு நம்ம அண்ணன் இருக்காங்க. உண்மையிலேயே இங்க வர்ற பாதசெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா பாதசுக்கு சமையல் நபர்கள் அமைவது மிக மிக கடினம். ஒண்ணு ஒழுங்கா சமைக்க மாட்டாங்க, ருசி இருக்காது. இல்ல ஒருவேளை நல்லா சமைச்சாலும் அவங்களுடைய பழக்கவழக்கம் நல்லா இருக்காது. இந்த ரெண்டுமே செட் ஆகலன்னா பாதசுக்கு என்னது நரக வாழ்க்கை தான். ஆனா இங்க இருக்கிற பாதசு செப்பாக எனக்கெல்லாம் அண்ணன் நான் இங்க வந்து சோம்பேறியா ஆயிட்டேன். எல்லா வேலையும் அப்படியே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல சாப்பாடு அவங்கள மாதிரி டேஸ்டா ரொம்ப ஒரு அந்நியோன்யமா எனக்கு எல்லா விதத்திலையும் என்னை நன்றாக ஈராண்டுகள் என்னை பார்த்து கொண்டார்கள். ஆகவே அண்ணனுக்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அண்ணனையும் அவருடைய பையன், அவருடைய பேர குழந்தைகள், அவங்க அப்பா இந்த வயசுலையும் அப்பா உண்மையிலேயே நல்லா பார்த்துக்கிறாங்க. ஏன்னா இங்கே சாப்பாடு வச்ச உடனே இவங்க சாப்பிட மாட்டாங்க, எங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போகணும் அப்படின்னா. எனக்கு சில நேரத்துலலாம் நான் அண்ணனை பற்றி சில பாதங்கள்லாம் சொல்லிட்டு உண்டு, இப்படியும் இருக்காங்க அப்படின்னு. ஆகவே அண்ணன் ரொம்ப நன்றி. கடைசியாக நம்ம ஃபாதர், எனக்கு தெரியும் ஃபாதர் வந்தாங்கன்னா ஏதாச்சும் குட்டி கட்டா பண்ணி இதெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க அப்படின்னு. எப்பொழுதுமே ஃபாதர் என்னோட 8 வருஷம் சீனியர். ஆனாலும் எனக்கு கொடுக்கின்ற மரியாதை, என்னோடு பழகின்ற விதம், 2வது உதவி. நீங்க என்ன சொன்னீங்க, நான் உதவிச்சு அப்படின்னு. எனக்கு மேல ஃபாதர் 100% அதிகமாக தான் உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலை. ஆகவே ஃபாதருக்கு வந்து நிறைய பொறுப்புகள் இருந்தாலும் அதை விட்டுட்டு இன்னைக்கு இங்க வந்திருக்காங்க. பல நேரங்களில் எனக்கு மிக மிக ஒரு சப்போர்ட்டாக நம்ம ஊர்ல இருந்த ஒரு நபர் நமது ஃபாதர். தந்தை ஒரு என்னுடைய தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.
அருட்தந்தையர்கள் பங்கு தந்தையாக இங்கு வந்து சென்றிருக்கின்றார்கள். இதுல நானும் பண்ணுவாங்க. அது இந்த இடத்துல இங்க வந்து அரவிடுனா இப்படிதான் இருக்கணும், டிசிப்ளினா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துருக்கிறேன். அப்பயும் இளைஞர்கள் வருவாங்க, விளையாடுவாங்க, அப்படியே போயிடுவாங்க. ஆனா இந்த டைம் தான், இந்த கடந்த 2 வருடங்களாக நமது வாசமிகு பங்கு தந்தை அவர்கள் இவ்வளவு இளைஞர்களை உருவாக்கி ஊக்கப்படுத்தி ஒவ்வொரு வருடமும் அவர்களுக்கு நமக்கு, அதாவது நம்முடைய இளைஞர்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து நல்வழிப்படுத்துவதில் ஒரு சிறந்த ஆசானாக, ஒரு சிறந்த நல்ல ஆயனாக இருந்து நமது ஊரில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறு குழந்தைகளை வழிநடத்தி வருவதில் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அதுதான் நம்ம அவருக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது. அவர் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை, நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நம்ம நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் அதனுடைய பேரு புகழ் எல்லாமே அங்கதான் நிற்கும். இந்த இடத்துல போய் பங்குத்தளங்கள்ல பணியாற்றினாரு, அந்த குழந்தைகளை வளர்த்தெடுத்தாரு. இன்னைக்கு அந்த குழந்தைகள் பேர் சொல்ல பிள்ளையாக இருக்கின்றது என்று சொல்கின்ற பொழுது அந்த பெருமை நமக்கு சேர்ந்தோ இல்லையோ அதற்கு போய் சேரும். எனவே இந்த நாடுல அதை குறிப்பா நாம அவர்களுக்கு நன்றி உணர்வு, நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். கடந்த 2 வருடங்களாக எவ்வளவோ பிரச்சனைகள், கஷ்டங்கள், அதற்கு மத்தியிலும் இருந்து நம்ம ஒவ்வொருவரும் கூட பழகி பார்த்து நம்ம ஒவ்வொருவரையும் நல்வழிப்படுத்திய பாசமிகு அருட்தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வோம். குறிப்பா அவர்களுடைய பெற்றோர்கள். இது சாத்தியம் இல்லை. இன்னைக்கு ஒரு குழந்தைய வைத்திருந்தாலும் சரி, 5 பசங்கள் இருந்தாலும் சரி, ஒரு குழந்தைய கடவுள் கொடுக்கணும்னா இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படின்னு. ஆனா நான் இன்னும் ஒன்று நினைச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன். கடை 2 குழந்தை தான், அந்த 2 குழந்தை கடவுள் கொடுத்துட்டு அந்த பெற்றோர்கள் முகத்துல சந்தோஷத்தை பார்த்தீங்களா? இதுதான் உயரவும் நமது பங்கின் சார்பாகவும் இளைஞர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன்.